பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சின்னம் சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் குமரி மாவட்ட கிராமி கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த அப்படி கலைநகர் ஊரை சார்ந்த கலை வளர்மணி டி தங்கமணி சுபராகம் நவீன வில்லிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த நேரத்திலே அப்படி புரட்சி தலைவராம் பொன்மனச்செம்மல் ஆமாம் பாரி வள்ளல் இதயக்கனி அவருடைய 96வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்படி கிராமி கலைகளிலே சிறந்த கலையா வில்லிசை கலை என்று சொல்வார்கள். ஆமாம். அந்த கலையின் முன்பதாக சரி பிறகு அந்த புரட்சி தலைவரின் திவ்ய வரலாற்றை எங்களுக்கு தெரிந்தவாறு வில்லிசை மூலம் பாடலாம் என்று வந்திருக்கின்றோம். சரி, இந்த வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய அப்படி பி செந்தில்குமார், ஆமாம், ஜெயச்சந்திரன், சரி, எம்.ஆர். முருகன் மற்றும் விபிஎன் வெங்கடேஷ் அப்படி அண்ணார் அவர்களுக்கு ஆமாம் கோவில் சார்பாக நெஞ்சான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நாங்கள் பாடுகின்ற கதையிலே சரி சொல் குற்றம் இருக்கலாம், பொருள் குற்றம் இருக்கலாம், இசை குற்றம் இருக்கலாம், ராக குற்றங்கள் இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் சொல்ல போவது வரலாறு. ஆமா ஆமா, எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படி கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. சொன்னவர்கள் குழந்தை என்றால் ஒரு தவறு செய்யத்தான் செய்யும், அதை மன்னிப்பது தாங்களுடைய கடமை. பாடம் என்றால் அது ஒரு பிழை வரத்தான் செய்யும். சரி, ஆகிய நாங்கள் பாடுகின்ற பாடல் எக்குற்றம் இருப்பினும் அப்படி தங்கள் மொழலை மொழியை மதித்து ஆமாம் ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இதோ புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் அண்ணாருடைய திவ்ய சரித்திரத்தை இதோ சமர்ப்பிக்கின்றோம். தொந்தனை தாமின்றி சொல்லியே இல்லினில் பாட பாட தொந்தனை தாமின்றி சொல்லியே இல்லினில் பாட பாட வந்தருள்வாய் கலை மகளே தொந்தனை தோமன்றி சொல்லியே இல்லினில் பாட பாட வந்தருள்வாய் கலை மகளே சந்திரமுடன் பானை தள்ளம் சித்துடைக்கு தபைலவோடு தேச புகழ் எம்ஜிஆரின் திருக்கதையை நாங்கள் பாட எம்ஜிஆரின் திருக்கதையை நாங்கள் பாட எனக்கு துணை புரிவாய் கலையரசி கலையரசி அந்த வடிவழகி பாதம் போற்றி நாடு மிக நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, ஓடி மழை பொழியும் நாடு, பொழியும் நாடு, பொழிந்ததென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, தென்னை மரம் சுந்தல் நாடு, தென்னை மரம் சுந்தல் நாடு, தென்றல் காற்று வீசும் நாடு. ஊரியானதிலே கண்டியின் நகர்தலிலே கோபாலமீனம் என்பவர்க்கும் சத்தியபாமா தாயாருக்கும் 1917ஆம் ஆண்டில் ஜனவரி 17 மகனாகி தான் பிறந்தார் மன்னாதி மன்னவரும் இதய தெய்வம் அப்படி கருணை உள்ளம் மக்கள் தலைவர் சரி புரட்சி தலைவர் ஆமாம் என்றெல்லாம் மக்களால் அழைக்கப்படுகின்ற நமது எம்ஜிஆர் ஆமாம். அவர் எங்கே பிறந்தார்? அவர் இலங்கையில் உள்ள அப்படி கண்டி எனும் நகரிலே மருதூர் எனும் ஒரு கிராமத்திலே சரி கோபாலமேனன் என்பவருக்கும் ஆமாம் சத்தியபாமா என்று சொல்லிய பெண்மணிக்கும் மகனாகவே தான் பிறந்தார். அவருடைய சொந்த ஊர் எந்த ஊர் ஐயா? அவருடைய சொந்த ஊர் கேரளத்தில் உள்ள பாலக்காடு. பாலக்காடு. ஆமா, அவர்கள் பிழைப்பதற்காக அங்கு சென்றார்கள் இலங்கைக்கு. ஆமாம். சரி 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாளில் அப்படி இந்த புண்ணியபூமான்
இந்த மண்ணுலகிலே அவதரித்தார். சரி. இவர் அவதரித்து அந்த குழந்தை எடுத்து அழகாகவே நீராட்டி சீராட்டி தங்க தொட்டிலில் கிடத்து அழகாகவே தாளாட்டுகிறார்கள். எப்படி தாளாட்டுகின்றார்கள்? சித்திரப்பு சோலையிலே சிந்திகின்ற தேன் மலரே முத்தி முத்தி புன்னகையே செம்பவள்ள வாய்மலரே சித்திரப்பு சோலையிலே சிந்திகின்ற தேன் மலரே சித்திரப்பு சோலையிலே சிந்திகின்ற தேன் மலரே முத்தி முத்தி புன்னகையே முத்தி முத்தி புன்னகையே செம்பவள்ள வாய்மலரே ஆரிரரியாரோ 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 கண்ணி ஆரிரரியாரோ கண்ணி ஆரிரரியாரோ கண்ணி ஆரிரரியாரோ இப்படியாகவே பெற்றெடுத்த மகனை அப்படி அழகாகவே தாலாட்டி சீராட்டி சிறப்பாக வளர்த்து வருகின்றார்கள். வளர்த்து வரும்போது தன் குழந்தைக்கு பேரிட வேண்டுமே என்று சொல்லி அத குழந்தைன்னு பேர் வேணும், கண்டிப்பாக பேரிட வேண்டும், அந்த குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும் என்று அப்படி தான் பெற்ற குழந்தைக்கு அப்படி ஆருடைய பேரிடுவோ ஆருடைய பேரிடுவோ ஆருடைய பெயரிடுவோ அருமையுள்ள மகனார்க்கு அருமையுள்ள மகனார்க்கு ஆருடைய பெயரிடுவோ ஆருடைய பெயரிடுவோ ஆருடைய பேரிடுவோ அருமையுள்ள மகனார்க்கு அருமையுள்ள மகனார்க்கு மாமன்னார் பேரிடவோ மைத்துனர்னார் பேரிடவோ மூதாக்கள் பேரிடவோ மூதாதையர் பேரிடவோ ராமச்சந்திர பூபதியா ராமச்சந்திர பூபதியா ராமச்சந்திர பூபதியா ராமச்சந்திரன் என்று சொல்லி ராமச்சந்திரன் என்று சொல்லி பிறந்த குழந்தைக்கு அப்படி அந்த ராமன், அதாவது ராமன் தெய்வம், ராமச்சந்திர பூபதி கடவுள் அருளால் கிடைத்த குழந்தைக்கு அப்படி ராமச்சந்திரன் என்றே பெயர் சூட்டுகிறார்கள். ராமச்சந்திரன், ஆமா, அருமையான